Welcome to my YouTube channel, Earn with me. Guys, welcome to my channel, Earn with me. ஸோ நம்ம எல்லாமே பார்த்த மாதிரி அஃபிஷியலாகவே நம்மளுடைய JSW ஆப் அஃபிஷியலாக க்ளோஸ் ஆகிருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி விட்ரா வரலை. ஸோ நம்ம எல்லாருமே இந்த ஆக்டிவிட்டி பேக் என்றைக்கு ஓப்பன் ஆச்சோ அப்போயே நம்ம எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக நம்மளே சொல்லியிருப்போம் ஆக்டிவிட்டிலாம் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் தான் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதால நம்ம எல்லாருமே போயிட்டு அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணோம், இன்க்ளூடிங் மீ. நானும் தான் ஆக்சுவலாக இந்த பேக் நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை நான் எல்லாருக்குமே உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருந்தேன். பட் எனக்கு 2940 ஆக்சுவலாக எனக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. பட் அப்போயும் எந்த பையனுமே இல்லை. நானும் 2950 எனக்கும் விட்ரால் ஆகலை ஆக்சுவலாக இன்றைக்கி. ஸோ அதனால் கைஸ் இந்த மாதிரி ஆப் நம்ம ப்ரொமோட் பண்ணுறதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் மந்த்லி சொல்கிறானா இந்த மந்த்லி வருதா அப்படின்றத பார்க்கலாம். இன்கேஸ் வந்துருச்சுன்னா ப்ராஃபிட் அப்படின்றத நம்ம எல்லா குரூப்லேயும் சொல்லியிருந்தோம். சார் நமக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களும் ஆமாம் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம அதோட ஸ்டாப் பண்ணியிருக்கணும். நம்ம யாருமே ஆக்டிவிட்டிக்கே போயிருக்கவே கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம குரூப்பில் நிறைய பேர் இன்றைக்கெலாம் ரொம்ப நிறையவே சொன்னாங்க, லைக் நம்ம நிறைய லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைக் நம்ம சொன்ன மாதிரி மந்த்லி டெய்லி மட்டும் எல்லாருமே வாங்கி வச்சு பார்த்துருந்தா போதும். ஆக்சுவலாக நம்ம என்ன இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி கண்டிப்பாக நியூ இயர் வரைக்கும் இருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அவங்க கிறிஸ்மஸ் அப்போயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா கம்பெனி விட்ரால் யாருக்குமே கொடுக்கல. ஆக்சுவலாக இதில் கூட பாருங்கள், அவங்க கொடுத்துருந்த இந்த நம்ம போயிட்டு சப்மிட் பண்ணுவோம்ல, நம்ம விட்ரால் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுவோம்ல, அதில் கூட எல்லாருமே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டே வராத மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கும் கூட அவங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி போனஸ் அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் லோட் ஆகவே இல்லை, இன்னமும் ஆப் பிஸியாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கே இன்னும் இதில் போட்டதே பேமெண்ட் இஸ் இது பேங்க் இஸ் பேயிங் அப்படின்னு தான் வந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், இது வரைக்கும் அதெல்லாம் அவங்க கொடுத்ததே இல்லை. பட் ஆனால் 100 ருபீஸ் போனஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எல்லாமே அப்படியே ஸ்வைப் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இவங்களுக்கும் பாருங்கள், நேரத்தில் 50 ருபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் 27 வரைக்கும் விட்ரால் எல்லாருக்கும் போயிருக்கு. 27லேயே யார் யாரெல்லாம் 12 o'clock மேலே, அதாவது 12 to 6 அப்படி கொடுத்தவங்களுக்கு யாருக்குமே விட்ரால் வரலன்னு தான் நம்ம குரூப்பில் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் விட்ரால் வரலை. ஸோ நம்ம இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப் நம்ம ஆக்சுவலாக 6 months முன்னாடி இந்த ஆப்பெல்லாம் விட்டுட்டோம். ஸோ இப்போ ஓலம் நம்ம ஃப்ரெண்டு சொன்னதுனால மட்டும்தான் இந்த ஆப் கூட திரும்பி வந்தோம். சரி ஓகே, நிறைய பேர் லாஸ் ஆகிருந்தாங்க, நிறைய பேர் அமௌண்ட் எடுப்பாங்கன்னு சொல்லி தான் நம்ம JSW கொடுத்துருந்தோம். பட் அதுவும் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம நெக்ஸ்ட்டு ஹெய்கோன்ற ஆப்பும் சொல்லிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நான் அதுவுமே இப்போ எனக்கு கேட்டாங்க, ப்ரோ இதுக்கு இந்த கம்பெனியில் லாஸ் ஆகிடுச்சு ப்ரோ, நான் ஹெய்கோவில் போட்டுமான்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஹெய்கோவில் பார்த்தீங்கன்னா விட்ராலாம் கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அதுக்காக நான் யாருக்குமே நான் சொல்லலை. ஹெய்கோவும் நான் சொல்கிறது என்னென்னா, ஹெய்கோலையும் போடாதீங்க, ஹெய்கோவும் தயவு செஞ்சு யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக ஹெய்கோவும் ஒன் டே க்ளோஸ் ஆக தான் போகுது. அதனால் இது வரைக்கும் போட்டவங்க மந்த்லி பேக் டெய்லி பேக் மட்டும் தான் எடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக சர்ப்ரைஸ்லாம் யாருமே வாங்கலை, அது நமக்கும் தெரியும். இன்கேஸ் யாராச்சும் வாங்கியிருந்தீங்கனாலும் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு போயிருங்க. பட் இதுவும் நம்ம கண்டிப்பாக சொல்லிட முடியாது ப்ரோ, 1 month வரும் தான் எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம சொல்கிறது ஒன்று, அங்கே சம்திங் எதுவும் நடக்குது. ஸோ அதனால் வேணாங்க, ஹெய்கோவும் யாரும் இன்வெஸ்ட் பண்ணிக்காதீங்க. அப்போ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, என்ன தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலான்னு பார்த்தா, நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன், ஒரே ஆப்பானா நம்ம MyV3 அது மட்டும் எல்லாருமே பண்ணுங்கன்னா நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ MyV3 மட்டும் பண்ணாலே போதும், ப்ராஃபிட் வரும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி நம்மள எல்லாருக்குமே தெரியும் எங்கே போய்ட்டு MyV3 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பிளான் அப்கிரேட் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நான் பிளான் அப்கிரேட் பண்ணிட்டேன். எனக்கு கால் வெரிஃபிகேஷனும் MyV3 வந்துருச்சு. நான் அமௌண்ட்டும் 30,000 நான் பேக் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிட்டத்தட்ட கோல்டு மெம்பர் பிளான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் MyV3 லிங்க், ஜாயினிங் லிங்க் பார்த்திங்கன்னா குரூப் லிங்க் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு ஹெய்கோ ரன்னிங்கில் தான் இருக்குது. பட் நான் கொடுக்க மாட்டேன் லிங்க், ஏன்னா வேணால் போதும், எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணதே போதும், நீங்கள் ஆல்ரெடி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய MyV3 சொல்லி நம்ம தனியாக குரூப் வச்சுருக்கோம். ஸோ MyV3 மட்டுமே பாருங்கள். நான் ஆல்ரெடி எல்லாருமே சொன்ன மாதிரி தான் MyV3 குரூப்பில் நிறைய பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்கலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம பேக் ஆல்ரெடி முழு வீடியோ இருக்குது பாருங்கள். நான் இன்றைக்கி தான் 30,000 நான் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிட்ருக்கேன். நான் இன்றைக்கி தான்
கொடுத்துருக்கேன். டேட் கூட உங்களுக்கு எல்லாருக்குமே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இன்றைக்கி தான் எனக்கு கால் வெரிஃபிகேஷன் வந்துட்டு 28 டிசம்பர் 6:28க்கு நான் அமௌண்ட் வந்து பே பண்ணி நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் மை வித் ரியாட்ஸ் மட்டுமே நான் வந்து ப்ரமோட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆப் கண்டிப்பாக வரும். நான் நல்ல ஆப்பாக நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு வீக்லேயே சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஓன் ட்ரெஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மை வித் ரியாட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் அதோடைய லிங்க் பாருங்கள், நம்ம எவ்வளோ ஐடி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோன்னு. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு நான் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஆஃபீஸ் போய் வந்து மீட் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. நான் 1 வீக் அப்புறம் யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். வேறு எந்த ஆப்புமே எடுத்து பண்ணிக்காதீங்க. மை வித் ரியாட்ஸ் மட்டும்தான் நான் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நம்ம குரூப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நமக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் மை வித் ரியாட்ஸ் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுத்திருக்கோம், நம்ம எவ்வளோ பிளான் வந்து இப்போ வச்சுருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து மை வித் ரியாட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக மை வித் ரியாட்ஸ் எல்லாருமே சொல்கிறீங்க, என்ன ப்ரோ கம்மியான அமௌண்ட் வரப்போகுது, எவ்வளோ ப்ரோ பெருசாக நல்லா ப்ராஃபிட் பார்த்துட முடியுங்க. பாருங்கள், நம்மளே வந்து எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு நம்ம ஐடி போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக வருது அதிகமாக வருதுன்னெலாம் பார்க்காதீங்க, கரெக்டாக வருதான்னு மட்டும் பாருங்கள். கம்மியாக வர கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக நிற்குமே. ஸோ அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் மை வித் ரியாட்ஸ் எஸ்பிஓ தாராளமாக வரட்டும். நானே ப்ரமோட் பண்ணுறேன்னு தான் நானும் சொல்கிறேன். எஸ்பிஓ மாதிரி தரமான ஆப்லாம் வரட்டும். ஸோ என்ன ப்ரோ நீங்கள் வந்து மை வித் ரியாட்ஸ் எஸ்பிஓ சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்கன்னா, அப்போல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யாருமே வந்து நல்ல கம்பெனி எடுத்து பண்ணுங்கலாம் சொல்லுவாங்களே தவிர, ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த பேக் எடுத்து இப்போ வந்து நம்ம இந்த பேக் தான் எடுத்திருக்கோம். கோல்டு மெம்பர். அதுக்கு முன்னாடி நான் வந்து சில்வராக இருந்தேன். இப்போ நான் சில்வர்லேருந்து நான் கோல்டு மெம்பருக்கு ப்ரமோட் ஆகிருக்கேன். நம்மளும் அமௌண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 3 பேர் சேர்ந்து தான் நம்ம வந்து இந்த பேக்கை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மை வித் ரியாட்ஸ் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதான் என்னுடைய ஐடி. நான் இது வரைக்குமே மை வித் ரியாட்ஸில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். பட் நான் இப்போ வந்து பெரிய பேக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் ரொம்ப சீக்கிரமாக ஏர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருமே. நான் குரூப் லிங்க்கு வாட்ஸ்அப் குரூப் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணி எனக்கு ப்ரைவேட்டாக வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள். குரூப்பில் யாரும் சென்ட் பண்ணாதீங்க, ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஐடி ஓப்பன் பண்ணி தரேன். ஸோ நம்ம குரூப்பில் இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த மாதிரியே ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கிரிப்டோ கரன்சி அதோடைய வீடியோவே போடுறேன். நீங்கள் யாருக்குமே உங்கள் காசை நம்பிலாம் கொடுக்காதீங்க. உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதுக்கு அடுத்த இனிமேல் நான் கிரிப்டோ கரன்சி நான் என்னுடைய நாலேஜில் நான் ஸ்டாக் மார்க்கெட் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மை வித் ரியாட்ஸ், அதுக்கப்புறம் எஸ்பிஓ நானே நம்ம குரூப்பில் சொல்கிறேன். அதுக்குன்னு ஒரு தனி லிங்க்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ வரும்போது நான் போடுறேன். எஸ்பிஓவில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷியோராக உங்களுடைய அமௌண்ட்டு ஈஸியாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அதில், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.